ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசா பாருங்க. என்னுடைய தற்பெருமை சொல்வதற்காகவோ அல்லது என்னை அறிமுகப்படுத்துவதற்காகவோ நான் பேசவில்லை. என்னுடைய தவறுகளையும் என்னுடைய நிலையையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டவே இந்த வீடியோ. நாடகம் இப்படி இருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் நேற்றுக்கு இந்த பாஞ்சால குறவஞ்சிங்கிற நாடகத்தின் முற்பகுதியை நான் போட்டேன். ஆனால் என்ன போட்ட தலைப்பு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு நாடக ஆசிரியர் வைத்து தெருக்கூத்தை கற்றுக்கொள்ளவில்லை முதலில். இரண்டாவது, நடனம், சுதி, மதி, கெதின்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் ஆட வேண்டும் ஒரு ஆர்வம் எனக்கு சின்ன சிறு வயசுல இருந்தாலும் அதுக்கான முகாந்திரம் கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்தது எனக்கு நாடகத்தில் வருவதற்கு வழியை காட்டியவர் யார் என்று கேட்டால் பொடையூர் பெரிய முருகேசன் அப்பா அவர்கள். இரண்டாவது, தச்சூர் ராஜேந்திரன் அப்பா அவர்கள். மூன்றாவது, பொடையூர் பெரியசாமி நாடக ஆசிரியர் அவர்களும். இந்த மும்மூர்த்தி தேவரும் தான் நான் தெருக்கூத்து வருவதற்கு காரணமாக இருந்தார் என்று நான் உணர்கிறேன். ஏன் அப்படி கேட்டாக்க, முதல்ல நான் போயிட்டு அவருடைய பேட்டி எடுக்கும்போது பெரிய முருகேசன் அப்பாட்ட மங்களூரில் நாடகம் சொல்லி கொடுத்துருந்தார். அப்போ போயிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவருடைய பேட்டி எடுத்துருந்தேன். அப்பொழுது, எப்போ நீங்கள் நிறைய நாடகம் ஆடிருக்கீங்களே, அப்போ அந்த பாஞ்சால குறவஞ்சில் சின்ன குறவன் சிலர் கேள்வி கேட்பாங்க அம்மா கிட்ட. அந்த கோடை கோபுரம் மாட மாதிரிலாம் தெரியுது, அது என்னன்னு கேட்பலாம், அதை ஒரு பாட்டாக பாடுவாங்களா, நம்ம சரி நம்ம பக்கத்தில் பாடுவாங்களா, அதை பாடி காட்டுங்கப்பான்னு சொன்னேன். அவர் ஒரு நாடகத்தில் அனைத்து வேஷங்களையும் ஆடக்கூடிய வல்லமை கொண்டவர், ஒரு மாபெரும் கலைஞர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நேரம் அவருக்கு ஏதோ யோசனை, என்னடா பாட்டு அப்படின்னு சொல்லி சாதாரண நன்றி பாட்டு அவருக்கு எல்லாமே தெரியும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் என்னப்பா அப்படி தெரியுமா அந்த மாதிரி வரி சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அங்கே பார்த்தா நல்ல தெரியுதோட மகனே, உன் பாட்ட நாண்டங்கரன் மேனையே, ஓ கண்ணு அந்த பட்டணத்தை பார்க்க மகனே, எங்க பத்தி நல்லா ஏறியதோடா இப்படின்னு பாடினேன். இது தப்பா எனக்கு தெரியாது. அன்னைக்கு இப்படிதான் நான் பாடினேன். இது தப்பு தான். இதுதான் பாடி காட்டும்போது, தம்பி உன் குரல் நல்லா இருக்கு, நாடகத்தை வாயண்டா அப்படின்னு சொன்னார். அப்ப எனக்கு என்ன வேஷம் பொருந்தும், என்ன குரல் சோதனை எதுவும் பண்ணல. திடீர்னு வில்லியம்னு ஒரு வேஷத்தை கொடுத்தாரு. செல்லியம்னு பிறப்புல வில்லியம் ஆடணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல புதன்கிழமை நோட்டு கொடுக்குறாரு, வெள்ளிக்கிழமை ஆட சொல்றாரு, எதுவும் சொல்லி தரல. அன்னைக்கு நான் பட்ட அவஸ்தை மனதளவில், அப்பா அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். எப்படி ஆட போறோம் பாட போறோம்னு அந்த விருத்தம் சொல்ல தெரியல. அப்ப சொல்ல தெரியாம என்ன பண்ணேன், போயிட்டு வேஷம் போட்டு அழுது ரோட்டு வரமா அழுதுருந்தேன். சரி, இந்த வேற வழி தான் விட்டு ஓடி போயிடும், நம்ம நாடகம் வேணாம் சாமி அப்படின்னு அழுதுருந்தேன். அழுதுகிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் கேட்குறேன். சில பேர் உள்ள இருந்து கேட்குறேன், ஐயா அந்த விருத்தம் சொல்றோம்ல, அந்த பரமனுக்கும் பார்வதிக்கும் பாவையால் நான் பிறந்தேன், ஜெகமதிலே சக்தியோட கால் கொலுசு முத்ததிலே நான் பிறந்தேன், 7 தெய்வமாய் பெயர் சுற்றிய வினோதமாய் உருமாறிய வில்லியம்மன் சபைக்கு வருகின்றேன். இதை உள்ள சொல்லி தான் வெளியே வரணும். இதை முடிச்சு தத்துவம் தனத்து தானா தானோ தனத்து தான் தனதான பாடிட்டு வரணும். ஆனாலும் எனக்கு சொல்ல தெரியல. அப்ப என்ன பண்ண, எங்க ஊர்ல சிறுத்தை நாடகம் ஆடுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு விருத்தம் வரும். ஆருட மகிமைதானோ அலர்ந்துமே சாதமெல்லாம் நீர் விட்டு போக எந்தன் நிதானமும் தவறலாச்சே ஐயனே ஐயனே நீருள் இப்படி வரும். இந்த வசம் இதை மனசுல வச்சுக்கிட்டு, அந்த பரமனுக்கும் பார்வதிக்கும் பாவையால் நான் பிறந்தேன்னு சொல்லி அந்த விருத்தை சொல்லி தத்துவம் தனத்து தானே பாட்டை பாடிட்டு வெளியே வந்தேன். இது அவர் பட்ட முதல் பிள்ளையார் சொல்லி. அன்னைக்கு நாடகத்துக்கு முதல் நாடகத்தில் பொட்டு வச்சவர் பொடையூர் பெரியசாமி நாடக ஆசிரியர். நான் யாரு, ஏன்னா என்ன தெரியும், அவர் வீடியோ எடுத்து இருந்தாலும் வேஸ்ட் எடுத்துட்டு போனதால் அடையாளம் இல்லை. பொட்டை வச்சுட்டு நான் ஆடுறேன். வெளியே ஆடிட்டு காலைல வேஷம் கழிச்சு வெளியே வரும்போது அவர் ஊருக்கு கிளம்புறாரு. அப்போ நான் பார்த்து, தம்பி நீ பாடி வந்தேன் அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னுங்க, வட நல்லா நீ என்னடா பண்ணேன்னு, நாடகம் ஆடின பண்ணேன். அந்த பொம்பளை சொன்னோடனே, அப்படியே நல்லா தாண்டா நீ நாடகம் ஆடுறேன்னு சொன்னார். அப்போ நோட்டு ஒரு 5 வருஷம் என் தனியை கொடுத்தாரு. நோட்டை வாங்கும்போது பணத்தை கொடுத்துட்டு நோட்டு வாங்கினேன். எப்படி கேட்டால் எல்லாரும் சொன்னாங்க, குருதட்சணை வச்சு வாங்குங்க, சும்மா வாங்கினாங்க. அப்போ நான் 500 கொடுத்து வாங்கும்போது என்ன சொன்னேன், பணத்தை திருப்பி கொடுத்து நோட்டை வாங்கிட்டாரு. நோட்டு இல்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டேன். நான் நாடகப்பட்ட காசு விற்கல தம்பி அப்படின்னாரு. இல்லைப்பா நான் காசு கொடுத்து வாங்கலப்பா, ஒரு மரியாதைக்கு அப்படின்னா. இல்லை வேணாம், ஆண்டவன் எனக்கு கொடுத்து நிறையா இருக்குது, பரவாயில்ல, எனக்கு அது வேண்டாம். இந்த கலை எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தார், எனக்கு ஆசிரியர்னா என்னுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார், அதில் நீ ஆகிற போது உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த கலையை கற்றுக் கொடுக்கும்போது எங்கேயாவது போயிட்டு பேசும்போது என் பேரை சொல்லு, அது போதுமானது. அதுபோல் உனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக் கொடுத்து உனக்கு தெரிஞ்சதை என்ன பண்ண அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடு, இந்த கலை அழியாமல் வாழணும் அப்படின்னு அவருடைய பெருந்தன்மைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் பாட்டை எழுதி கொடுத்து முறை எப்படி பாடணுங்கிறத வீட்டில் உட்கார வச்சு எனக்கு இப்படி இந்த பாட்டை இப்படிலாம் பாடுப்பான்னு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தார். அருமையாக சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு நன்றி.
அடுத்தது அதன் முடிஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ சில வீடியோ இருக்கும்போது தச்சு ராஜேந்திரன் அப்போ என்ன பண்ணாரு, முதல் வெங்கனூர் நினைக்கிறேன். அப்போ 2வது சின்னப்பா செட்டில் ஒரு நாள் ஆடினேன் எங்கள் ஊரில், லட்சுமி ஆடினேன். அவ்வளோ சிறப்பு இல்லை, இருந்தாலும் அது வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய செட்டு, பெரிய நாடக சபா, கட்சி காட்டுமேலூர் காண்டிபன், ரெட்டிக்குப்பு கோவிந்தன், தச்சூர் ராஜேந்திரன், எடையூர் பழமலை, நத்தக்காடு சுப்பிரமணியன், இடையூர் செந்தில், இப்படி மாபெரும் இளைஞர்கள் ஆடக்கூடிய ஒரு சபாவில் என்னையும் ஆட வைத்து அழகு பார்த்த அந்த நாடக நடிகர்களுக்கும், என்னை ஆட வைத்து பாடலை சொல்லிக் கொடுத்து ஆட வைத்த என் அருமை அப்பா தச்சூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னோட நன்றி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாட்டாக்க, நான் குரத்தி ஆடினது சில ஒருத்தர் மெசேஜ் போடுற நாடகத்தை ஏன் கொலை வாங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். உண்மையாக சொல்கிறேன், நான் அது உண்மையாக வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நான் முறையாக ஆசிரியர் வச்சு நாடகத்தை கற்றுக்கலைங்க. நடனம், ஆடல், பாடல் எதையும் கற்றுக்கல. கேள்வி ஞானம், பார்ப்பதையும் கேட்பதையும் என்னால் எனக்கு தெரிந்து பாடுகிறேன், ஆடுகிறேன். தவறுகளை சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்வேன். மீண்டும் புதுப்பொலியோடு ஆடக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு இறைவன் கொடுப்பார். உங்களோடு நடித்து காட்டுவேன். அப்படி இருந்தாலும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, நான் முறையாக குறவஞ்ச நாடகத்தில் கற்றுக்கல, அந்த வேஷத்துக்கான ஆர்வம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் நான் அந்த ஊரில் எடுத்த பார்க்க வந்து மின்னல் குறவஞ்சி ஊரில் போனான்னு சொன்னால், நீ இப்போ ஆஞ்சால குறவஞ்சி தான் ஆடுன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை. சொல்லி பார்த்தா, அப்போ வேற நாடகம் ஆடுங்க, சிலியன்பரை பாடுங்க, ரெணுகா சம்மன் ஆடுங்க, சாந்த செல்வன் சத்தியசீலன் ஆடுங்க, கணவனை உருப்பிட்ட கருப்புவலி ஆடுங்க, அதில் நான் ஆடிடுவேன். அந்த நாடகம் ஆடுங்க, அகாசுரன் முகாசுரன் சண்டை ஆடுங்க. இது என்ன நிறைய இப்போ வேறு நாடகம் சொல்லுங்கன்னா ஆடுறேன்னு சொன்னேன். ஏன்னா குறத்தி ஆட ஆடல, குறவ ஆட ஆடலுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வேறு வழியில் இப்போ ஆஞ்சால குறவஞ்சி தான் ஆடுன்னு சொன்னது அப்புறம் எங்கள் குழுவில் இருக்க என்ன சொன்னாங்க, இப்படிலாம் இல்லைப்பா நீ தான் ஆடணும், வேறு வழியில் யாரும் ஆட தெரியுன்ட்டாங்க, யாரும் ஆட முடியாதுன்ட்டாங்க. அப்பொழுது விதிவசத்தால் இறைவனை விட்ட வழின்னு நினச்சிட்டு நான் அந்த நாடகத்தை ஆடினேன். ஆனால் அன்னைக்கு திடீர்னு ஆடும்போது அதுக்கான ஆடை ஆபரணம் கிடையாது, அதுக்கான ஆபரண நகைகள்ன்ட்டு கிடையாது, அதுக்கான ஒப்பனை எப்படி பண்ணுறது எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் யாரும் இல்லை. அப்போ நான் எனக்கு என் சிற்றறிவு கட்டி அதை வேஸ்ட்டை போட்டுட்டு வந்து அதில் நிறைய தப்பு உண்டு தான். முதலில் வரும்போது அது முதல்ல ஒரு விருத்தம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த விருத்தமும் அதெல்லாம் சரியாக சொல்லிவிட்டேன் நான். இருந்தாலும் சத்தியவள் திரௌபதிக்கு தருமரும் இடையளிக்க சித்தமும் கலங்கியவளை தயங்கி இருக்கும்போது பத்தினி ரூபமாரை பாலனை இடுப்பில் வைத்து அம்மனும் இந்த அத்தினாபுரம் அம்மனும் இதை வருகின்றேன்னு பாடிட்டு தான் வெளியே வரணும். இதை வருத்த சொல்லிட்டு அப்புறம் தான் நெசமுத்து சீலா சிங்கார வடிவேலா கண்டிருந்து பாரா என் கவலை எல்லாம் தீராய் வேடர் குலமாக நீ வேங்கை, இந்த பாட்டை பாடி தான் வெளியே வரணும். வந்துட்டு இதுவும் நான் தப்பாக தான் பாடணும். எனக்கு நான் ஒரு என்ன பாட்டு எனக்கு பாடி வந்திருக்கீங்களா, கிழக்கே செடலாட அந்த கிளிமொழியால் நானாட, இந்த கிளிமொழியால் நானாட, அந்த மனங்கட்ட சூரியன் தம்பி தொட்டான் துயிலாட, இதை பாட்டு தான் வந்தேன். இதுவே முதல் தப்பு. 2வது வெளியே வந்து அதன் பிறகு பாஞ்சாலன்கூற வஞ்சி வந்தே என் பத்தவை பாலன ஏந்தி அம்மா செஞ்சி பாதி ஆளும் அம்மா ஆளும் அம்மே, இப்படிதான் பாடணும். இதெல்லாம் வரல வந்துட்டேன். இருந்தாலும் நிறைய தவறுகள். ஏன்னு கேட்டாக்க நான் முறையே கற்றுக்கல. 2வது திடீர்னு அந்த வேஷத்தை ஆடுன்னு சொல்லும்போது அதுக்கு அபிப்பிராயம் இல்லை. நான் அந்த முறையாக பாடலும் படிக்கல. அப்போ ஏதோ சிற்றறிவு கட்டியதை ஆடினேன். அதில் 1000 நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த ஆண்டவன் அண்ணாமலையாருக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சென்னையிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆமா 3 பிரிஞ்சிருக்க முடியல. அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். 5 வருஷம் கூட கிடக்குறான். ஆமா ஏன் புருஷன் அப்படி இல்ல, அப்படி இல்ல. அவரை விட்டு நல்லா தள்ள முடியாது. ஆமா எப்படி இருந்தும் என் புருஷன் எப்போ வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 3 நாளா போச்சு. அதோட இல்ல, இவருக்கு எந்த போனாரு இவரை தேடி, அதனால பாண்டவர் இல்லையால அடிபட்டு அவர் செத்தாரோ பழத்தாரோ தானம்மா அவர் செத்தாரோ
அடிபட்டு செத்தாரோ இல்ல உயிரோட இருக்காரோ ஒண்ணு தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஏப்பா விசனப்பட்டு அழுதுகிட்டு ரொம்ப விசனப்படாம இருக்குது. ஒரு மகாராணி இவ்வளவு சலுப்பா பணக்கார பெருத்த பணக்காரங்க. ஆமா பெரிய பணக்கார சொல்றீங்க. ஆமா ஆசாமி அப்படி இருக்கும்போது ஆசாமி தொங்கிட்டு இருக்குது. இத சொல்லும் போது புரத்தி அடிமன் மலரவிய போலமானே அடிமங்கையை இருப்பது அம்மா உன்னை பார்த்தா குறைத்தே தெரியல. ஆரோக்கியபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்மதன் மனைவி அது போல சாமி ஊரு என்ன ஆரோக்கியபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்மதன் ரதிக்கு பால் சொல்லு சாமி. ஆமா ஆமா சாமி என்ன ஊர் என்ன கேக்குற சொல்ற சாமி. சாமி சொல்லக்கூடிய மலையில இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பரமேஸ்வரன் ஈஸ்வரன் அப்புறம் மலை தான் எங்க சொந்த சாமி. அந்த ஊரு ஆமா ஐயா ஆமா ஊரு வேற தலைக்கு மேல கல் சொல்லு சாமி. சொல்லுது அது நல்லதா நல்லதா கெட்டதா தலைக்கு மேல கவுடி சொன்னா சாமி எப்படி இருக்கீங்க பணக்காரா இருக்கு சாமி. பெரிய பணக்காரா இருக்கீங்க. சொல்லு சாமி. அதாவது மலையில உள்ள கபடி சும்மா பொலிர் 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 சாமி. அது உட்கார்ந்து இருக்கும்போது மார்புக்கு நேரம் கவுடி சொன்னா என்னன்னு கேக்குது சொல்ற சாமி.
மலைக்குறத்தி வீட்டிற்கு மாட்டுக்கு நேரா எங்க மாட்டுக்கு நேரா அங்க மலைக்குறத்தி வீட்டிற்கு மாட்டுக்கு நேரா மாட்டுக்கு நேரா மாட்டுக்கு நேரா பலராமர் வந்தினாலே அம்மா அந்த கவுரி மார்பின உட்காந்துருக்கோம்ல மார்பின கவுரி சொன்னா சாமி அந்த பலராமர் அருள்னால நிறைய பணம் பாக்கியம் டவுன் சொல்லு சாமி நிறைய பாக்கியம் சார் சாமி யாரு இன்னும் இருக்கிறத விட செல்வம் நிறைய அதிகமா உண்டாகும். அடுத்தது அப்படி சொல்லி தக்கமா அது மட்டும் இல்ல ஆண்களுக்கு வலது புறம் ஆண்களுக்கு வலது புறம் துர்த்தலாடி பாதி ஐயா துர்த்தலாடி பாதி ஆண்களுக்கு வலது புறம் துர்த்தலாடி பாதி துர்த்தலாடி பாதி துர்த்தலாடி பாதி அந்த துர்த்தலாடி பாதி ஆண்களுக்கு பலத்து சாமி ரசத்தேமா சாமி சாமிங்க யார்கிட்ட நான் யார்கிட்ட சொல்லிட்டு நீ யார்கிட்ட சொல்லுமா ஆண்களுக்கு பலத்து பரம் துரித்தா அதனுடைய பலாபலம் நல்லதா கெட்டதா சொல்றேம்மா ஆண்களுக்கு வலது பக்கம் துடிக்குது அதுக்கு என்ன பலன்னு கேக்குது சொல்றேன் அம்மா அப்படியம்மா ஆண்களுக்கு வலது பக்கம் ஆண்களுக்கு வலது பக்கம் அசத்தியம்மா ஆண்களுக்கு வலது பக்கம் புஜமான துடித்தா என்ன பண்ணு கேட்டு சாமி ரசத்தியம்மா ஆண்களுக்கு வலது பக்கம் துடிச்சுன்னா அண்ணில இருந்து 8 நாளைக்குள்ளார ராசப்பட்ட ராஜப்பட்ட நாடுலாம் நிறைய கிடைக்கும் நிறைய அப்படி சொல்லு சாமி சக்கமா பொன் பொருள் சேரும் நாடு ராஜ்யம் நிறைய கிடைக்கும் இருக்கிறத விட 8 நாளைக்குள்ள ராஜ்யம்லாம் நிறைய கிடைக்குமா? இப்ப நாட்டு நிறைய ஆண்டிட்டீங்க இன்னும் நிறைய நாள் கைக்கு வரும். இது நீயா சொல்றியா இல்ல வேற யாரா? புரியல சொல்லுதுமா அம்மா சாமி சொல்லுது எங்க சக்கமா சொல்லுதுமா சக்கமா அதோட மட்டும் இல்ல உனக்கு ஆடி பெண்கள் செய்யறது உரம் ஆண்களுக்கு வலது புறம் துடித்தால் அதனுடைய பல வலது பெண்களுக்கு இடது புறம் அதனுடைய இப்ப ஆண்களுக்கு கேட்டுட்ட பெண்களுக்கு இடது பக்கம் துடித்தா என்ன பலாபலன்னு கேக்குது. இல்ல குறத்துக்கு தான் தெரியும். அது என்ன சந்தேகம் கேக்குது. ஆமா சொல்லுதேம்மா நல்லதா கெட்டதா சொல்லுதேன் மோடியம்மா பெண்களுக்கு பெண்களுக்கு இடது போட்டா அம்மா பெண்களுக்கு
இடது பக்கம் குடிச்சா என்ன பணம் கோயம்புத்தூர் பெண்களுக்கு இடது பக்கம் குடிச்சா ஒரு புள்ள தான் இருக்கு. இப்ப இன்னும் ஒரு புள்ள பிறகு எங்க ராஜாமாவுக்கு இன்னொரு புள்ள பிறகுதுரோ. வேண்டாம், வாய் பழக்கம். ஐயோ சத்தியமா இப்ப ஒரு பிள்ளை தான் இருக்குது. இன்னொரு புத்திர பையன் கொண்டு சொல்லுதம்மா. இந்த நல்ல கணபதியை நான் வணங்கி போச்சு. அம்மையிலான கற்பூர தூபம் ஏற்றி முந்தானிட தேவதையே தானிலிருந்து உட்பீட்டி பூவாடி காகிதத்தை சிந்தையில தீர்மானம் செய்தியும் சிறப்புடன கொடி கண்டிரான அம்மா எந்தாடிட குலதெய்வம் தான் இருந்து காப்பாத்தி உனக்கு இருந்து சொல்லுவேனே. அம்மா கங்கா பாபானி தாயே பாபா திட்டகுடி வடபுறமாயா இது தரமலையா முத்தையா வைத்த எங்கள் மீது வந்தேரங்க முத்தையா வைத்த எங்கள் மீது வந்தேரங்க சாமி வந்து துரத்தம் லோகம் வாகனப்படும் இவ பார்த்தது பார்த்த மாதிரி உள்ளது உள்ள நீ சொல்றாள. சரி, என்னுடைய பரியாக மன்னவர் யார் யாரு என்னென்ன செய்ய சொல்லிட்டா அந்த குறைசாமி சொல்றது மன்னர் செய்த சூழ்ச்சி என்ன மன்னர் செய்த சூழ்ச்சி என்ன அதை சுரத்தி அதை சுரத்தி அது என்னாராவன் செய்தாராடி என்னாராவன் செய்தாராடி எதிரைய சொல்லுவாய் நல்லது செய்தாரா கெட்டது ரசத்தேம்மா உன் புருஷன் என்ன சரி கேக்குற
என்னன்னா யாரா என்ன செஞ்சாரு கேக்குற? நல்லது செய்யறாரா? கேட்டது உட்காந்து பேசுறதானே. ஓ நீ அடி அடிச்சு அதுக்குள்ள அடிக்க மாட்டேன். உட்காந்து யாரு என்ன செய்யறாரு? சத்தியம்மா உன் புருஷனாருக்கு இருக்காரு. உங்கள் கணவனாகிய துரியோதன மன்னன் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று ஊர்வசியை நாட்டி வைத்தது உண்மையா? அது உண்மைதானே? அப்ப குறசாமி சொல்றது ரைட்டு தான். ஜக்கம்மாவா குறசாமி சுத்தினீங்களா? உண்ணக்கூடிய சாதத்துல நீங்க விஷமதை கலந்தீங்க. அந்த விஷமதை உண்டு செத்தாருல பேசாது கேக்குறீங்க. அம்மா என்ன பண்ண கேக்குறீங்க? 4 பேரு அதாவது விளக்கு நின்று உடனே 4 பேரும் ஏஞ்சி போட்டாங்க. அந்த தடி போயவே ஐயோ அவனு என் வீட்டுக்காரருக்கு தான் எப்போதும் வரும். அம்மா ராஜாஜம்மா சாதம் இருக்க அந்த ஐவர் உண்டு சாதத்தை அந்த அள்ளி கொண்ட போது மம்மதி சாப்பாடு 4 பேரும் ஏஞ்சி போட்டாங்க. ஆனா அந்த பீமா அவன் சோத்து கட்ட முண்டோம் பசி தாங்க முடியல. ஏதோ ஒன்னா எடுத்து உருண்டை அடிச்சு டபுக்கு டபுன்னு வாயில போட்டான். போட்டு ஒரே உண்டையா முடிச்சு போட்டு உள்ள போட்டு போனா அது விஷம் போன உடனே அப்படி அள்ளி உண்ட போது அவர் மதிய மயக்கமாகி பொத்துன்னு கீழே விழுந்த உடனே உன் புருஷன் என்ன பண்ணாங்க? ஆளுல வச்சு அவனை கட்டுக்கொடி போட்டு கட்டி தூக்கி கொண்டு குளத்துல போட்டது உண்டா இல்லையா? இல்லையாம்மா? நல்லா புடிச்சு பேசுறேன். சொல்லு அது உண்மையா இல்லையாம்மா? அப்படி போட்ட உடனே அவன் செத்தானா போச்சான். அவர் சாகவில்லை. அவர் அங்கேயும் சாகவில்லை. அங்க இருந்து நாகலோகம் என்று சொல்லக்கூடிய நாகலோகத்தில் போய் விழுந்தார். கட்டி போட்ட உடனே நாகலோகத்தில் விழுந்த உடனே நாகராஜன் நாகங்கள்லாம் வாழ்த்து கொண்டது. காளிங்க என்று சொல்ற நாகம் இருக்கிறது. அங்க போய் விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நாகங்கள் எல்லாம் அந்த வீமனை கொத்தியதாம். ஓ நமக்கு இறை கிடைச்சு போச்சு. அப்படின்னு பாம்பெல்லாம் அவனை கொத்திய உடனே அந்த விஷம்ல இந்த இவர் மேலிருக்கும் விஷம் எல்லாம் அந்த நாகத்தின் மேல் ஏறி விட்டது. ஏறி உடனே அங்க இருக்கும் நாகெல்லாம் மயக்கமாய் விழுந்து விட்டது. நாகெல்லாம் மடிந்து போய் இருக்கிறது. என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவன் மேலிருக்கும் விஷமானது நம் நாகங்கள் கடித்தவுடனே தீண்டு விட்டது தெரிவித்து அப்பொழுது உனக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் வேண்டும் என்று தெரிவித்து 60 கலசம் 60 கலசத்துல அதாவது தேவை அமர்ந்த கலசம் நம்ம நாகங்களை இவனால தான் சேர்த்துது. விஷங்களை கொஞ்சம் குடுறான்னு கொடுத்த உடனே அதை எல்லாம் குடித்தா பாரு சுத்தமா பலம் அதிகமா பலமா வந்து நிக்கிறான். அப்ப பார்த்தா அந்த நாகராஜன் ஓஹோ இது சாதாரணமான ஆள் இருந்து குடிச்சு உயிர் தப்பிக்க மாட்டான். இவங்க பஞ்சவர்ல எவரோ ஒருத்தன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு உனக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் வேணும். இப்ப சொல்லுமா அப்படியே சம்பந்தம் வேண்டும். அதாவது அந்த நாகராஜன் குமார்த்தியாக குழுவின்னு சொல்லும்படியான நாகக்கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கின்னு சொன்னாங்க. கொல்ல வேண்டும் என்று மீண்டும் பதியாக மன்னவர் என்ன நினைத்தார்? அரக்கு மாறி என்று நெருப்பு பகையான பொருள் எப்படின்னா அரக்கு மெழுகு குங்கில்யம் காஞ்சாயம் இந்த பொருள் எல்லாம் சேர்த்து அதாவது கற்பூரத்துல கடகாலிட்டு எரிபொருள் சேர்த்து கணக்குங்கிற ஒரு சிற்பி விட்டு புரோசனன் மஞ்சியை வரவழைத்து கணக்கனை வச்சு அரக்கு மாளிகை கட்டி ஐவராஜாக்களை நீங்க வர வச்சது உண்மையா பொய்யா?
அது பாரத்து உண்மைதான். ஆ. அதோட மட்டும் இல்ல ஆ. இந்த 60 அடி கூந்தல் இருக்குங்களா ஆ. அப்ப ஒரு சதம் போட்டுருக்காங்க. ஆமா. ஆ. ஆ. ஏண்டா ஆ. அவ சபையில வந்து அதாவது யா மைட்னர் ஆ. தொட்டோன புடி ஆ. அவளை புடிச்சு சபையில நிறுத்தி சென்னல் எங்க இருக்கு? அதாவது நெல்லு அம்மா கேளு அம்மா, நாங்க மலைக்காட்டுல வாழ்றோம். எங்களுடைய பகவான் அருளால நிறைய பொண்ணு பொருள் நவரத்தன் சொல்லக்கூடிய அனைத்தும் நிறைய இருக்கு. ஓ, அங்க ஆமா, அதான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அம்மா, அதெல்லாம் வேணாம் எனக்கு. அங்க எனக்கு சென்னல் கொடுத்தால் போதும். ஓஹோ சென்னல் கொடுத்தா ஆமா, அத குத்தி அமராசத்தி அம்மா. பிள்ளைக்கு பசிக்குது, பால் கழுவுது, எனக்கு காசு இருந்தா கொடுமா. அம்மே, காசு இருந்தா கூட புள்ளை பால் கழுவுது, அந்த அம்மா மாற்றி வச்சுக்கிற பாக்குது புது அமராசத்தி அப்படியே பாக்குது. அப்படியா சாமி. ஒருத்தி ஏடி கேளு வா இந்த கலைஞர் சாமி கர்நாடக இருக்கு ஆமா நெற்களஞ்சியம் இங்க இல்ல அங்க ஆமா தானிய களஞ்சியம் அதனால ஐவரை தேடிட்டு போயிருக்காங்க அல்ல அவர் வந்த உடனே உனக்கு வேண்டிய சன்னல் தரேன் அது வரைக்கும் ஒரு அஸ்தாபுரம் 66,000 வீதியம் 66,000 வீதிக்கு ஒரு வீதிக்கு 66,000 வீடு ஆமா அங்க சென்று பிச்சை எடுத்து வா அவர் வந்த உடனே வேண்டிய சன்னல் தரேன்